கிருபையினால உங்க எல்லாத்தோட ஜெபத்தோட பதிலா வந்து இங்க என்ன நிக்கிறதுக்கு வந்து ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்காரு. God has enabled me to stand here before you with all your prayers. அப்போ நான் வந்து இந்த ஒரு பாட்ல வரும்போது வந்து என்னுடைய மனநிலை வந்து எப்படி இருந்தது, ஆண்டவர் வந்து எனக்கு எப்படியா இருந்தாரு, எப்படி எனக்கு உணர்த்தினாருங்கிறத மட்டும்தான் நான் இங்க சாட்சியா வந்து சொல்றதுக்கு I நிக்கிறேன். would like to share my testimony, the way that Lord has led me, and also the mental attitude that I had during all this process. இந்த கிட்னி டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வரும்போது எங்க ஃபேமிலிக்கு வந்து இது ஒரு அன்பேரபிளான ஒரு ஒரு கண்டிஷனா தான் இருந்தது. When I came to know that I had a kidney disease, my family had an unbearable pain. ஓ, அதுக்குள்ள போகும்போது சர்ச்ல இருக்கவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. So when we were undergoing all these things, the church were praying for us so much. அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னோட சிக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. So during these days the sickness were increased so much. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டாக்டர்ஸ் கிட்ட போய் ஒபினியன் வந்து கேட்க ஆரம்பிச்சோம். So we went to different doctors and asked for various opinion. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு இதுக்கான ஒரே வழி வந்து டயாலிசிஸ் பண்ணலாம். So there is only one solution for this, and that is dialysis. ஒரு 3-4 months நம்ம டயாலிசிஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. Let us do the dialysis for 3 or 4 months and then we'll go for a renal transplantation. இப்போ எனக்கு வந்து அது கேட்கும்போது எனக்கு டயாலிசிஸ் பத்தின ஃபுல்லா என்னங்கிறது தெரியாது. So when I came to know about these things, I do not know anything about dialysis. ஆனா அது போனோம்னா நமக்கு அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம டயாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும், அது எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா இருக்கும், இதெல்லாம் மட்டும் எனக்கு தெரியும். But there was only one thing that I had to know, that if I go for a dialysis, then I have to if I go for renal transplantation, I have to do the dialysis for the whole life. அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர் போய் நாங்க பார்க்கும்போது அவரு வந்து சொன்னாரு, டயாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா ஒரு 10 years வரைக்கும் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. Then one particular doctor said that if we do dialysis for 3 months and then do a transplantation, then the lifetime would be 10 years. இப்போ அது கேட்கும்போது என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல இப்படி நம்ம கஷ்டப்படுறதுக்கு 10 years அது அது நமக்கு அது நல்லா தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. So many people suggested that if rather than going into these kind of pain, we'll have without pain for about 10 years. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு தெரியும் நம்ம வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கரங்கள்ல தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த 10 yearsங்கிற அந்த டியூரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. I was very sure that our times are in the God's hand, but the 10 years timeline was so painful that which I was thinking about. ஓ, நான் என்ன கேட்டேன், அப்ப 10 yearsனா நான் வந்து என்ன 1 year முடிஞ்சிச்சு, இன்னும் 9 years இருக்கு, இப்படி நான் இருந்துட்டு இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறதுக்கு நான் இப்படியே விட்டுருங்க என்ன அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். And if it is 10 years, then 1 year is completed and 2 years is completed. Should I need to count on year by year and then should I live life like that? அப்போ எல்லாரும் வந்து இல்ல அது பெட்டர் அப்படியெல்லாம் நிறைய சொல்லி பார்த்தாங்க. ஆனா என்னோட மனசு வந்து கன்வின்ஸ் ஆகல. Many people tried to talk to me and tried to convince me that this is a very good solution, but my heart wasn't convinced with it. ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னன்னா டயாலிசிஸோட எக்ஸ்பென்சஸ், எங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், இதுதான் வந்து நான் பெருசா யோசிச்சுட்டு இருந்தேன். அதையும் தேவனால சந்திக்க முடியுங்கிறத வந்து நான் அப்ப வந்து யோசிக்கல. But I was thinking so much about the expenses that the dialysis would undergo or the renal transplantation will cost, and also the family situation that we were in, and many other things couldn't get into my mind. அப்போ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு, நான் வந்து அந்த டைம்ல நான் வந்து சொல்லி ஜெபம் பண்ண வசனம் வந்து ஏசாயா 41:10 வசனமும் 13 வசனமும். And during those days I was praying with the verse Isaiah chapter 43 and 41 verse 10 and 13. இப்போ அதுல சொல்லும், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 13வது வசனம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வசனம் தான் நான் வந்து அப்போ அந்த டயாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இருக்கிற டைம்ல நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். எஸ்பா நீங்க என் கூட இருக்கீங்க, அப்போ இது நீங்க டயாலிசிஸ் போகாமே நீங்க எனக்கு சுகப்படுத்துங்க அப்படிங்கறது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். So I was mentioning this verse and praying to God that Lord, please take me away from the dialysis. அப்போ ஆனா இப்படி போயிட்டு இருந்தது. சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் போது கொங்கநாடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம கன்சல்டிங்க்கு போலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. And during those days I was taken to Konganadu hospital for the consultation. அங்க போகும்போது டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு, இல்ல நம்ம இதுக்கு மேல டிலே பண்ணக்கூடாது, நம்ம இப்பவே டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டயாலிசிஸ்க்கு கெத்தீட்டர் போட்டு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டே. And the doctors have consulted me and they have verified me, and then on the same night they have
ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போத்துல இருந்து அந்த ஐசியூல இருந்து வெளியில வர எந்த நாள் வரைக்கும் நான் தூங்குனது கூட கிடையாது. And from that night onwards, they have done the procedures and started the dialysis. And from that night onwards, I did not sleep for next few nights. தூங்குனது இல்லைன்னா எனக்கு பெயின்னாலேயோ இல்ல வலினாலேயோ அப்படி தூங்குனது இல்லைங்கிறது இல்ல. ஆனா என் மென்டலி வந்து பிளாங்க் ஆனங்கேட்டிக்கு எனக்கு தூக்கம் இல்ல. I did not sleep because of the pain or any other reason, but I was mentally blank, so I could not sleep properly. மம்மி வந்து ஐசியூல இருக்கும்போது மம்மி டாடி வந்து என்ன பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லி ஜெபம் பண்ண அந்த ஏசாயா வசனத்தை தான் சொல்லுவாங்க. நீ வந்து ஆண்டவர் கிட்ட உன்னோட வலது கரத்தை கூட அவர் பிடிச்சு நடத்துவார், அவரும் கூட இருக்காருன்னு சொல்லுவாங்க. So when I was in ICU, my parents would come and visit me and tell the same verse in Isaiah and would strengthen me and tell to me that give your right hand unto God and he will strengthen you and he will take care of you. ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா மம்மி வந்து இதை சொல்லும் போது என்னோட மைண்ட்குள்ள அது எதுவுமே ஏறல. But I was also praying before, but whatever my parents have told, my mother has told, nothing has got into my mind. என்ன அப்புறம் ஐசியூல இருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச்ல இருந்து நிறைய அங்கிள் ஆண்டிங் வந்து பார்த்து ஜெபம் பண்ணாங்க. இது எதுவுமே வந்து என் மைண்ட்குள்ள வந்து போகாம ஒரு பிளாங்க். நான் அங்க இருப்பேன், அவங்க சொல்றதை கேட்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா என்னோட இருதயத்துக்குள்ளேயோ என் மனசுக்குள்ளேயோ அது எதுவுமே போனது கிடையாது. After that, I was shifted to the ward, and many of the believers used to come and visit me and say many things to strengthen me and encourage me, but none of those words get into my mind because I was mentally blank. அப்ப அங்க இருக்கும்போதும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து இப்போ நான் டயாலிசிஸ் வந்துட்டேன், இனி எவ்வளவு நாள் டயாலிசிஸ் போவேன், அதனுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், யார் பாத்துக்குவா, இத பத்தின சிந்தனைகள் மட்டும்தான் எனக்குள்ள ஓடிட்டு இருந்தது. In all these days, I had a single question and a single thought that what would happen if the dialysis goes on, and how would be the cost would be met, and how the family situation would go on. இது போயிட்டு இருக்கும்போது சர்ச்ல இருந்து வந்து என்ன சொன்னாங்க, நம்ம வந்து நான் சுத்தி இருக்கிற எல்லா சர்ச்சஸ்க்கும் எல்லா பிலீவர்ஸ்க்கும் நம்ம வந்து ரெக்வெஸ்ட் வந்து ஹெல்ப்புக்காகவும் பிரேயர்ஸ்க்காகவும் நம்ம அனுப்பலாங்கிற மாதிரி சொன்னாங்க. So in between these days, church members have come and told to us that we will send a prayer request to all the assemblies asking for a prayer support as well as a financial support. அப்பவும் நான் வந்து மம்மி கிட்ட கேக்குறேன், டயாலிசிஸ் போகும்போது நான் கேக்குறேன், இந்த லெட்டர் வந்து போகும், எல்லா சபைக்கும் போகும், ஆனா எத்தனை பேர் வந்து அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எத்தனை பேர் எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க மம்மி, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நான் மம்மி கிட்ட கேட்டுட்டு போவேன். And when all these things were happening, I used to ask to my mother that all these prayer requests and support will be sent to different assemblies all around, but I do not know how people will respond to it or how many people will support for this particular matter. அப்போ மம்மி சொன்னது எல்லாமே ஒரே விஷயம் தான், ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் பாத்துக்குவாரு. But mommy told only one thing, that Lord is there and he will take care about it. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது கொங்கு நாடுல இருந்து நம்ம கேஎம்சிஹெச்க்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட்காக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிரான்ஸ்பிளான்ட் கேஎம்சிஹெச்க்கு நாங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். So in the meantime, we were also deciding to change the hospital, and from Kongu Nadu we changed it to KMCH hospital for the dialysis and for the transplantation. அந்த என்னை சுத்தி இருக்கிறவங்க சொன்ன எந்த இதுவும் என்னோட இருதயத்துக்குள்ள போகாததுக்கான காரணம், நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் வந்து டயாலிசிஸ் போகாம எனக்கு சரி பண்ணணும்னு தானே நான் ஜெபம் பண்ணேன். அப்போ என்ன டயாலிசிஸ்க்கு விட்டுட்டாருன்னா இந்த ஆண்டவர் வந்து என்ன கை விட்டுட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன். I was praying that I should not get into dialysis, and that was a single belief that I had. And if at all God has allowed me to get into dialysis, then this God has already forsaken me. அப்போ அந்த மாதிரியான நான் முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு, நான் ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான். ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, ஃபெய்த்லெஸ்னஸோட ஒரு எக்ஸ்டென்ட்க்கு நான் போனேன். I was totally, I was a person who was saved, baptized, and was in faith. But at the same time, I got into a situation where I had no faith at all. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் நான் கேஎம்சிஹெச்க்கு போனதுக்கு அப்புறம் டாடி வீட்ல இருப்பாரு, அப்புறம் கிளினிக் போக ஆரம்பிச்சிட்டாரு. Then when I was shifted to KMCH hospital, daddy would be at home and he had started going to the clinic. அப்போ மம்மி நானும் மட்டும்தான் இருப்போம், வேற எதுவும் இருக்காது எங்களுக்கு பண்றதுக்கு. அப்போ என்னோட மைண்ட் வந்து ஃபுல்லா blank ஆனது, எக்ஸ்ட்ரா questions நிறைய விதமான கேள்விகள் வந்து என்னோட மைண்ட ஃபில் பண்ணுச்சு. So only mommy and I used to be at home and many questions have raised into my heart and my mind was totally blank. அப்ப நான் கேட்டேன், நான் வந்து எதுக்கு பிரேயர் பண்ணணும், எனக்கு யார் இருக்காங்க, நான் ஒரே பொண்ணா இருக்கேன், என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்ஷியஸ்னஸ்ல பயங்கரமான கேள்விகள். So due to that anxiety and the anxiousness, I had a lot of questions at what would happen to my future. I'm a single daughter to my family. What would be the family situation that would be in future? A lot of questions have come to my heart. ஆனா அதுக்கும் மம்மி சொன்ன ஒரு விஷயம், ஆண்டவர் பாத்துக்குவார், நாங்க இல்லாத போதும் ஆண்டவர் பாத்துக்குவார். Even for that, mommy told that even if we are not there, then God would take care of you. அப்ப இப்படி போயிட்டு இருக்கும்போது வீக்லி thrice வந்து நான் டயாலிசிஸ் போவேன். So during this situation, I would to go for
weekly Thrice. weekly thrice for the dialysis. அப்போ ஒரு டயாலிசிஸ் வந்து 4 hours இருக்கும். So single dialysis would take about 4 hours. அங்க வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம பேசாம படுத்திருக்கலாம். We cannot do anything during that situation. We need to just lie down quietly. அப்போ அப்படி வந்து நான் ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும்போது இது மாதிரியான கவலைகள், கேள்விகள் வந்து என்னோட இருதயத்துக்குள்ள போயிட்டு இருந்தது. So in one particular day that I had many questions and many anxiety have come into my heart. அப்போ வந்து எனக்கு ஆண்டவர் வந்து உணர்த்தினாரு. நீங்க இப்படி படுத்துட்டு இப்படி நீ சிந்திக்கிறதுக்கு யார் காரணம்? The Lord told me that who is the reason behind all the thoughts that and the question that comes into your heart. இப்போ நீங்க ஆண்டவர் வந்து நான் நினைச்ச மாதிரி ஆண்டவர் வந்து என்ன கைவிட்டு இருந்தாருன்னா நான் அந்த இடத்துல நான் படுத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். If at all the Lord has forsaken me like the way I had thought, then I would not be there lying down in the hospital like that. ஆண்டவர் வந்து எங்களை கைவிட்டு இருந்தாருன்னா கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போய் ஃபர்ஸ்ட் டே அந்த போய் கன்சல்டேஷனுக்கு பில் கட்டும்போது பில் கட்டுறதுக்கு காசு இல்லாம எங்களை கூட்டிட்டு போன அங்கிள் கட்டினாரு. If the Lord has forsaken us, then the first day when we went to the Kongunadu hospital, then we did not have any money at all. Then the uncle who has took us to the hospital paid the money for us. அப்போ அவர் கட்டினாரு. அப்ப ஆண்டவர் கைவிட்டு இருந்தாருன்னா நான் இந்த இடத்துல இந்த பெட்ல படுத்துட்டு இருந்திருப்பேனா? And if God has forsaken us at that particular time, then I would not be lying down in dialysis center. அப்போ எனக்கு அந்த கேள்விகளை வந்து ஆண்டவர் தான் என்னோட இதயத்தை கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு உணர்த்தினாரு. So during these days, God has made me to realize this. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவரே நான் நினைச்சது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மதீனமான ஒரு செயல் நான் நினைச்சிட்டு இருந்தது. Oh Lord, what a great foolishness that I was thinking in my heart. அப்போ நான் வந்து என்னை சுத்தி நடக்கிற மத்த காரியங்கள் ஆண்டவருடைய செயல்கள் எல்லாத்தையும் நான் வந்து கவனிக்காம நான் பாட்டுக்கு என்னோட அவிசுவாசத்தோட இதுல வந்து நான் இருந்துட்டு இருந்திருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். I understand and realize the fact that I did not understand the things that happened around me and just I was thinking my own self. ஏன்னா அதனுடைய எக்ஸ்பென்சஸும் அவ்வளோ இதா இருந்தது. மென்டலி பிசிக்கலி ஆண்டவர் வந்து ஏசாயால சொன்னது போல நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னவர் அவர் டயாலிசிஸ் பெட்லயும் என் கூட தான் இருந்திருக்காரு. நான் தான் உணரல. I did not realize the fact that God was with me, as it was told in the book of Isaiah that he will be with me. So he was in the dialysis bed with me all the time. அப்போதான் எனக்கு வந்து புரிஞ்சுது. அப்ப நான் வந்து மனம் திரும்பி நான் மறுபடியும் ஆண்டவர்ட்ட போனேன். நான் பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் புரிஞ்சு மறுபடியும் ஆண்டவர்ட்ட போனேன். So I realized that I did a great foolish thing in my life and repented and went back to the Lord. அப்ப நான் போய் உட்கார்ந்து திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு நாள் வந்து டாக்டர் ஐசியூல இருந்து வெளியில வரும்போது ஒரு பில் அமௌண்ட் வரும். And after going to the dialysis, then every day when we came out of the dialysis, a bigger bill amount will come. அந்த நாள் அந்த பில் கரெக்ட்டா பே பண்ண முடிஞ்சது. And for that particular day, that bill amount was paid correctly. அப்போ அது மட்டும் இல்லாம என்ன வந்து நான் அங்க டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும்போது நான் இருந்ததெல்லாம் வந்து எங்க பெரியமாங்க வீட்ல தான் நான் இருந்தேன். And during those dialysis times, I was staying with my Perima's house. அவங்களோட இருதயத்திலயும் ஆண்டவர் வந்து பேசி என்ன அங்க வெச்சு அவங்கள பாத்துக்கிறதுக்கான மனதை எல்லாமே ஆண்டவர் தான் தந்திருக்காரு. So Lord has given the heart for them to take care of me during the times I was there. இது எதையுமே நான் வந்து யோசிக்காம இது எதையுமே நான் வந்து கவனிக்காம நான் ஒரு ட்ராக்ல இருந்திருக்கேன். Without all these things, without realizing all these factors, I was traveling in a different track. அப்போ நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். So I came to an understanding. இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் டாடிக்கு பண்ணாங்க. டாடி ஒரு டோனரா வந்து அவங்க டாக்டர்ஸ் குவாலிஃபை பண்ணாங்க. Various tests were conducted for daddy and he was confirmed that he would be the donor. அப்போ நாங்க போய் சர்ஜனை போய் பார்க்க போனோம் ஒரு நாள். And one day we went to see the surgeon. சர்ஜன் வந்து சர்ஜரி பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கங்கற மாதிரி சொன்னாரு. And he explained all the procedures of the surgery and then he asked whether do you have any questions about it. அப்போ நான் வந்து அவிசுவாசத்திலிருந்து என் தேவன் தான் இதுவரைக்கும் என்ன நடத்திட்டு இருக்காருங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டு வந்திருந்தாலும் அந்த 10 years முன்னாடி சொன்னது வந்து அது என் மனசுல ஓரமா இருந்தது. Even if that I have repented about my skeptical thinking and about my questions that I had, I still had my previous thought of that 10 years timeline. அப்போ வந்து அவர்ட்ட நான் கேட்டேன். இப்ப 10 years தான் சொல்றாங்கல்ல. அவர் ஒரு கிறிஸ்டியன் சர்ஜன். He's a Christian surgeon and I was talking about the 10 years to him. அப்போ அவர் வந்து என்ன பார்த்து மறுபடியும் கேட்டாரு. உங்க அம்மாவோட லைஃப் ஸ்பான் எவ்வளவுன்னு நீ சொல்லு என்கிட்ட அப்படினாரு. Then he asked a counter question to me. Can you tell me about the timeline of your time span of your mother? அப்போ எனக்கு அப்ப மறுபடியும் உரைச்சது. Then it pricked me again. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளா இருந்தாலும் சரி 10 வருஷமா இருந்தாலும் சரி 100 வருஷமா இருந்தாலும் சரி அது ஆண்டவர் கரங்கள்ல தான் இருக்கு. So if it is 1 day or 5 years or 10 years or 100 years, it is in the hands of God. அப்ப அத பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. So I don't have any rights to worry about it. அது ஒரு நாளா இருந்தாலும் அவர் அவரோட நமக்கு நன்மைக்காக தான் அவர் பண்ணுவாரு. இல்ல 100 வருஷமா இருந்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். Even it is 1 day or if it is 100 years, he would do it for good.
அது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். So I realized that factor. அப்புறம் அடுத்தது அப்படியே டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சு ஒரு நாள்ல மறுபடியும் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் கூட வருவாங்க. And when we were going for the dialysis, I would also see the patients that who wherein the renal transplantation would have happened and then failed. இப்போ எனக்கு அது போகும்போது மறுபடியும் எனக்கு பேசப்பட்டுச்சு. சர்ஜன் வந்து ஒரு கிட்னியை எடுத்து இன்னொருத்தரோட கிட்னில வச்சு தைக்கிறது தான் அவரோட வேலை. So the surgeon just have an operation to do it where he'll take a kidney from one person and places in another person. ஆனா அந்த கிட்னி வேலை செய்யணும்னா அதுக்கு ஆண்டவரோட கிருபை வேணும். But the Lord's grace is much needed for the kidney to work. அப்போ எனக்கு அது நான் புரிஞ்சுக்கும் போது எனக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பத்தின கவலைகளோ பயங்களோ அது எல்லாமே என்னை விட்டு போகுச்சு. So all my worries and all my sorrows have gone away when I think about this factor. இப்போ இப்படி வந்து நான் என்னோட அந்த ஃபெய்த்லெஸ்னஸ்ல இருந்து ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியங்களை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது So during the time that I was coming back unto the Lord about the faithfulness of the Lord and thinking how he has led me thus far, அப்போதான் எனக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க சர்ஜரிக்கு மே மந்த். my counseling for the surgery was over and the date was fixed for the month of May. அப்போ அந்த மே மந்த்ல சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 days முன்னாடி வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. And just 5 days before the fixed date, I got a bacterial infection. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்பிளான்ட்க்கு போகும்போது எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாம போனா தான் அவங்க சர்ஜரி பண்ணுவாங்க. They will do the surgery only when I don't have any kind of an infection. அப்ப அந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து 2 months வந்து மருந்து எடுக்கணும்ங்கற மாதிரி சொல்லிட்டாங்க. So they have told me that I need to take medication for 2 months for the infection. So அப்ப again வந்து இதே முன்னாடி இருந்த அதே நிலைமை மறுபடியும் prolong ஆக போகுதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. So we came to know that the situation that we were in before will continue for another 2 more months. அப்போ வந்து அதிகமான சோர்வுகள் எல்லாம் வரும். So at the time lot of grief and sorrow would come. அப்ப எல்லாமே வந்து மம்மி வந்து எனக்கு நான் உட்கார்ந்து பைபிள் எடுத்து உட்கார்ந்து படிச்சு ரெடி அந்த நிலைமையில நான் இல்ல. I was not in a situation where I could take up the Bible and read or meditate. ஆனா எனக்கு மம்மி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஏதாவது சொல்ல போனாலே எனக்கு வசனங்களை சொல்லுவாங்க. And what my mummy used to do, like when I wanted to say something to her, she will reply back to me in verses. வந்து அவங்க சொன்ன வசனங்கள் அவங்க வந்து இந்த டயாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்த வசனம் தான் செப்பனியா 3:17. Zephaniah chapter 3 and verse 17 is the verse which she used to tell to me before I go to the dialysis. சொல்றது எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அடுத்த 17th verse வந்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். இந்த வசனம் வந்து மம்மி வந்து கண்டினியூஸா வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. So this was the verse which mummy used to tell to me continually. அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹோப்பா இருந்தது. It gave me a good hope. நெக்ஸ்ட் இந்த 2 months முடிஞ்சது. இன்ஃபெக்ஷனுக்கான மெடிசன் எடுத்து 2 months முடிஞ்சது. After the 2 months of medication was over, மறுபடியும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கற மாதிரி வந்தாங்க. Again they came to a conclusion to fix a date for the operation. அப்ப எனக்கு மறுபடியும் pancreatitis கணைய வீக்கம் வந்து வந்துச்சு. And then after that I had attacked with got into a pancreatitis. அப்போ மறுபடியும் டேட் வந்து தள்ளி Again the date was postponed. அப்ப மறுபடியும் எங்களுக்கு சோர்வு தான். Then we got into a sorrow. ஆனா அந்த நேரங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ஜெபத்தினுடைய பலன் தான். ஆண்டவருடைய கிருபையின் மூலமா வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, தேற்றதா இருந்தது. In all these situations, all your prayers and all your words have encouraged me and enriched me. இது மாதிரியான அந்த கணைய வீக்கம் வந்து கரெக்ட்டா சொல்லணும்னா ஒரு monthly once வரும். அந்த மாதிரி இருந்தது. And this particular pancreatitis will come every monthly once. அப்போ ஒரு டைம் இந்த மாதிரி போய் pancreatitis வந்து அட்மிட் ஆகும்போது and once when I was admitted in the hospital due to this, எனக்கு வந்து இந்த கையில டயாலிசிஸ் பண்றது மூலமா blood clot இருந்தது. I had a blood clot for the in the place where the dialysis was. அந்த blood clot வந்து ஏதோ மேஜர் ஆர்டரியில போய் பிளாக் ஆகி கார்டியாக் அரெஸ்ட் ஆச்சு. So I had a cardiac arrest as in because of the blood clot that was in the main artery. அப்போ அது வந்து மம்மி வந்து ஒரு 10 feet டிஸ்டன்ஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. Mummy was just standing 10 feet away from me. நான் பேசிட்டு இருந்தவ திடீர்னு எதுமே இல்ல, பேச்சு மூச்சு ஒண்ணுமே இல்ல. I was just talking to her and suddenly there was no talk, nothing from me. அப்புறம் மம்மி ரொம்ப பயந்தாங்க. ஆனா அது ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க. Mummy worried so much and we were in the hospital. அப்போ அந்த இடத்துல வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் கூட இல்ல. இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து டக்குன்னு CPR பண்ணுவாங்க. There was no dialysis technician also. If at all they were there, then they would do a CPR immediately. ஆனாலும் அந்த இடத்துலயும் ஆண்டவருடைய கிருபையினால மறுபடியும் என்ன திரும்ப கொண்டு வந்தாங்க. And even in that time, the doctors have revived me and got me back into the bed. எனக்கு எதுவுமே தெரியல. அந்த சிச்சுவேஷன் நடந்தது என்ன ஆச்சுங்கிறது தெரியல. நான் திரும்ப முழிச்சேன், அவ்வளவுதான். I did not know anything, but I just woke up. அப்போ மறுபடியும் அதுக்கான அது ஏதோ ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது டாக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்படி கட்டி இருக்கு, ஃப்ளோ இல்ல, அப்படிலாம் பயங்கரமா பேசிக்கிறாங்க. அது எனக்கு தெரியுது, என்னமோ சீரியஸ்னஸ் தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. And when the doctors took me again for some kind of a medication, then they were just talking
to themselves that there was some kind of a block is there, then something to be done for that. அப்போ அப்படி போகும்போது அந்த அங்கிருந்து என்ன ப்ரொசீஜர் ரூமுக்கு கூப்பிட்டு போகும்போது நான் வெளியில பாக்குறேன் மம்மி டாடி மட்டும் நின்னுட்டு இருந்தாங்க. And when I saw to the in the outside of the room, I just saw mummy and daddy standing there. அப்ப எனக்கு ரொம்ப என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா ஏதோ சொல்றாங்க, பயமா இருந்தது. I do not know anything. I was just fearing so much. அப்ப மம்மி போகும்போது சொன்னாங்க, நீ வசனத்தை சொல்லிட்டு இருன்னு தான் சொன்னாங்க. So mummy told me, just tell the verses that you know. அப்ப நான் உள்ள போகும்போது எனக்கு அப்ப ஞாபகம் வந்தது சங்கீதம் 23 சின்ன குழந்தையில படிச்சதுதான். At that time, I got to know about the memory verses that I had learned when I was small. Psalm 23. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Though I pass through the valley of darkness, the Lord is there with me and to protect me and guide me. அந்த தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர்ங்கற அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல என்ன ரொம்ப தைரியப்படுத்துச்சு. The word that Lord has guided me and led me have strengthened me so much during that time. அப்போ அந்த அந்த உள்ள கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அந்த ப்ரொசீஜருக்கு நேரா தான் படுக்கணும், ஆடவெல்லாம் கூடாது. எனக்கு pancreas பெயின்னால நேரா படுக்க முடியல. And during that procedure, I need to lie down straight, but I could not do it because of the pancreatitis pain அவங்க I had. சொன்னாங்க நீங்க ஆடெல்லாம் கூடாது, அசையாம படுங்கன்னு சொல்றாங்க. So they have told me to not to shake here and there. I need to lie down straight. அப்ப எனக்கு இன்னும் அதிகமா பயம் வந்து நான் என்ன பண்ணேன், அந்த ப்ரொசீஜர் ரூம்ல நான் மனசுல சொல்லிட்டு இருந்த வசனத்தை சத்தமா சொல்ல ஆரம்பிச்சேன். I was frightened so much, and then I started telling the verses that I was loudly that I had told before. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த நர்ஸ் அவங்க சொல்றாங்க சங்கீதம் 91 சொல்லு அப்படின்றாங்க அவங்க. Then the nurse who was standing near me told to me that till Psalm 91. அப்போ எனக்கு இன்னும் கூட எனக்கு வந்து ஆறுதலா அது இருந்தது. அந்த இடத்துல நான் பயப்படும் போது கூட ஆண்டவருடைய வசனம் வந்து என்ன அதிகமா தைரியப்படுத்துச்சு. And that was more comforting to me because when I was frightened so much, the word of the Lord has strengthened me. இப்போ இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் அக்டோபர்லயும் சேம் pancreatitis. In that last October also I had the same pancreatitis. நவம்பர்ல வந்து நவம்பர் 5th ஓட எங்க கவுன்சிலிங் போன டேட் வந்து பார் ஆகுது. The November 5th was the last date of our counseling. இப்போ நவம்பர் 2nd வந்து அக்டோபர் 26க்கு மேல டாக்டர் சொன்னாரு நவம்பர் 2nd நம்ம சர்ஜரி பண்ணலாம்னு. Then on the 26th of October, doctors told me that we will do a surgery on November 2nd. அதுபடியாவே நவம்பர் 2nd வந்து சர்ஜரி நடந்துச்சு உங்க எல்லாத்தோட ஜெபத்தினாலயும். Accordingly, the surgery was done on November 2nd as per all the prayers that you have done. ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. They have shifted me to the ICU. அப்போ ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து எனக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இருக்கணுமோ அந்த அவுட்புட் இல்ல. For the first 2 days I didn't have an expected output from my side. அப்ப டாக்டர் நைட் வந்து எழுதிட்டு போறாரு பயாப்சி நாளைக்கு காலையில பண்ணனும்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டாரு. So doctor have reported in the sheet that I need to do a biopsy the next day. அப்போ மம்மி கிட்டயும் சொன்னாங்க இப்படி இருக்குன்னு. They have also told the same thing to mummy. அப்படி சொல்லும்போது மம்மி மறுபடியும் சொல்லி ஜெபம் தான் பண்ணோம். Then she told again and said the same verses and then told to pray. Next day morning டாக்டர் வந்து பாக்கும்போது என் அவுட்புட் நார்மலா இருந்தது. And when the doctor came and visited me the next day, all the output and parameters were fine. அவங்க எழுதின பயாப்சி வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணாங்க. They canceled the biopsy that they have requested. அதுக்கு அப்புறம் நானும் டாடியும் வீட்டுக்கு வந்தோம். After that myself and daddy came home. இப்ப டாடியும் ரொம்ப நல்லா இருக்காரு, நானும் நல்லா இருக்கேன். Now daddy is also fine and I'm also fine. அப்போ இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விகளுக்கான எல்லா பதிலையும் ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காரு. So God has answered all the questions that I had before. நான் சொன்னேன் நான் ஏன் பிரேயர் பண்ணனும்னு கேட்டேன். I asked why should I need to pray? பிரேயரோட ஆன்சரா நான் இங்க நிக்கிறேன். I am the answer for the prayers. ஆண்டவர் வந்து என்னோட ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவரா தான் இருந்திருக்காரு. My God is a God who answers the prayers. நான் சொன்னேன் நான் வந்து ஒரே பொண்ணா இருக்கேன், எனக்கு யார் இருக்காங்கன்னு நான் கேட்டேன். I told that I am the only daughter in my house who is there for me. அப்போ இந்த உலகத்தை படைச்ச தேவன் எனக்காக இருக்காரு. The God who has created the whole universe is there for me. அவர் மூலமா இத்தனை மக்கள் எனக்காக இருக்கீங்கங்கறத ஆண்டவர் வந்து மறுபடியும் எனக்கு காட்டினாரு. And God made me to realize and made me to understand that there are so many people who is there for me. இந்த பாத் வந்து நாங்க வந்து நினைச்சு பார்த்ததும் கிடையாது, இதுக்குள்ள நாங்க கடந்து வருவோம்னு எங்களுக்கு தெரியாது. This is the path that we have never even dreamed or never even thought about it. அப்போ அந்த ஒரு பாதையிலயும் ஆண்டவர் வந்து எங்களை சுத்தி எல்லா காரியங்களும் வேற வேற மாதிரி நடந்தா கூட அவர் வந்து full control அவர் இருந்திருந்தாரு. Even in all these situations God was in control through and throughout. அது வந்து அத நான் லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன். I came to this understanding later point of time. இப்போ அது மட்டும் இல்லாம என்னோட இந்த சபைக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். I'm also thankful for the assembly. ஏனா மம்மி வந்து இங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது when mummy was saved and came to this assembly, அப்ப அவங்களுடைய திருமண காரியங்கள் எல்லாம் வரும்போது இதே சபை மக்கள் தான் சொன்னாங்க இது வந்து நம்மளுடைய மகள்,
நம்ம வந்து எல்லா காரியங்களையும் பண்ணணும்னு வந்து சொன்னாங்க. And during the time of her marriage, this church have took their responsibility and said that this is our girl and we need to do something for her. இப்பவும் இதே சபை தான் வந்து என்னுடைய காரியங்களையும் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்திருக்காங்க And ஆண்டருக்குள்ள. this same assembly had taken control over us, and they have taken care of us. அது மட்டும் இல்லாம எனக்காக ஜெபம் பண்ண கோயம்புத்தூர்ல இருக்கிற மத்த சபைகள், இந்தியால இருக்கிற சபைகள், இன்னும் உலகத்துல எனக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த சபை இருக்குன்னு கூட தெரியாது. அந்த சபைகள் இருந்த மக்கள் எல்லாம் எனக்காக ஜெபிச்சிருக்கீங்க, உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்காக நன்றி. I am also thankful for the assembly here as well as yes, nearby assemblies and the assemblies in India and in abroad. I don't know the name or the any assemblies where all they have supported me and with prayers and financially. நான் கேட்டேன்ல இந்த லெட்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களோட கைகளுக்கு போகும்போது எப்படி அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நான் கேட்டேன். I have asked to God, Lord, when I send these letters to different assemblies, I do not know how they would respond to it. ஆனா நான் நம்புறது இப்ப என்னன்னா, ஆண்டவர் அந்த லெட்டர்ஸ் உங்க கைகளுக்கு வரும்போது ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசி எனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சிந்தனையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள தந்திருக்கார். But I certainly believe now that God has spoken into each of your hearts so that when the letters are come unto you, you have responded to it positively. அப்போ அவரால முடியாத காரியம் எதுவுமே இல்ல. மனிதனுடைய இருதயத்தையும் அவர் வந்து மாற்றுவார். There is nothing that God cannot do, and God can change even the hearts of every human. அது மாதிரி தான் அவர் என்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கார். That's how he is there in our life as well. நான் வந்து என்னுடைய உண்மையற்ற நிலைமையில கூட Even in my unfaithfulness, அவர் உண்மையுள்ளவரா இருந்திருக்கார். he was faithful. இன்னைக்கு காலையில அங்கிள் சொன்னது போல உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கார். So the Lord, as the uncle said in the today's morning message, that the Lord who has called you is faithful. அது மாதிரி தான் அவர் என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவரா தான் So in the இருந்தார். same way, he was also faithful in my personal life as well as in my family life. நான் ஒரு முறை கூட உங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்றேன். சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசான தாத்தா பாட்டிங்க வரைக்கும் எனக்காக ஜெபிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. I'm very much thankful for this assembly once again, and all the individuals who prayed for me, right from the younger age people and from the children to the old age. தொடர்ந்து இப்ப கூட எனக்குள்ள வந்து ஒரு சில சிந்தனைகள் வரும். நெக்ஸ்ட் என்ன, எதிர்காலம் எப்படி, அந்த மாதிரியான சிந்தனைகள் வரும். Even now I used to have many thoughts, what would happen what is next in my life. ஆனா நான் இப்போ உறுதியா சொல்லுவேன், ஆண்டவர் பாத்துக்குவார். But I can assuredly say that God would take care of me. அந்த சிந்தனையை வந்து ஆண்டவர் எனக்குள்ள அவர்தான் அதை கொடுத்திருக்கார். And he is the person who had given me such a thought. இன்னும் இந்த விசுவாசத்துல நான் வந்து அதிகமா வளர்றதுக்கும் அதுல பிடித்து நிற்பதற்கும் நீங்க எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. Do pray for me so that I can stand firm in the faith that is in me. ஒரு முறை கூட உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So I am thankful to you once again, and may the Lord's name be glorified.